வணக்கம். ஆழ்கடல் மீனவன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வலையில் வர மீன்கள், அப்புறம் வலையில் என்ன நடந்துச்சு, இப்போ கடலில் என்னென்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்க போகுது, நடக்க போகிறதுலாம் எனக்கு தெரியாது. அடுத்தடுத்து மீன் வர்ற மீன்களை காமிப்பேன். அந்த மீன்கள் அப்புறம் என்னென்ன இருக்குது, என்னென்ன இப்படிலாம் இங்கே எப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மீன் உயிரோடு வந்துருக்கு. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி இருக்கா ஒரு 5 மீன். இந்த மீன் வலையில் போட்டு 5 நிமிஷம் கூட இருக்காது. மீன் இன்னும் சாகவே இல்லை, உயிரோடு இருக்குது பாருங்க. பாருங்க மீன் உயிரோடு இருக்கிறதுன்னா தெரிஞ்சிடும். மீன் எப்படி ஆட்டினாலே மீன் அப்படியே சேக்காகும் பார்த்தீங்களா. வலுன்னு இருக்கும் மீன். நமக்கு செக்கலுக்கு மட்டும் ஓடலை, செக்கலுக்கு வெளுப்புக்கு ரெண்டுக்குமே கலந்து ஓடுது. அதான் அப்படி இருக்குது. ஒரு மீன் செத்து வரும், ஒரு மீன் உயிரோடு வரும். அதனால் ஒரு 2 மணிக்கு கரெக்டாக வாங்கிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல அடுத்த ஒரு மீன் வருது பாருங்க. சொன்னா அது வந்து உயிரோடு இருக்கும், இது வந்து செத்து போயிருக்கு பார்த்தீங்களா. அது வந்து உயிரோடு இருக்குது, செத்து போயிருக்கு. மீன் 2 நேரத்துக்கு கலந்து ஓடுது, அதனால் அப்படி இருக்கு பாருங்க. நம்ம மீன் வந்தாலும் சரி வரனாலும் சரி, கடலை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இருக்கும். 4 பேர் 5 பேர் எல்லாம் பசங்களாக இருக்கிறதுனால எல்லாருமே பொறுத்த பேர் வந்துருக்கோம். இந்த எல்லாருமே சொந்த ஒரே ஊருக்காரங்க. அதனால் யாருக்கும் எந்த இதுவுமே இருக்காது, பிரச்சனையுமே இருக்காது. எல்லாமே ஜாலியாக சிரிச்சு விளாண்டுட்டு பாருங்க. உள்ளது எப்படி சிரிச்சு விளாட்றாங்க பாருங்க, நல்லா இருக்கும். கடத்தொல்லை பொறுத்தவரைக்கும் இதாங்க உள்ள. அடுத்த ஒரு சூடாக வந்திருக்கு. இந்த மீன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மீன் வந்துச்சுங்க. அது வந்து கடிப்பட்டு வந்துச்சு கடலில். பேத்த லாவான்னு சொல்லுவோம். லாவா கனவா இருக்குல்ல, தாவு கனவா, தவுக்குல அந்த கனவாவும் இந்த மீன்களை கடிக்கிறதுனால நம்மளுக்கு 70 ரூபாய்க்கு தான் போகும் 1 கிலோ. மீன் 50 ரூபாய்க்கு கூட போகாது. மொத்தத்தில் இந்த ஒரு மீன் 50 ரூபாய்க்கு கூட போகுது. 2.5 கிலோ 3 கிலோ இருக்குது மீன். 50 ரூபாய்க்கு கூட போகுது. ஏற்கனவே மீன் ரேட் கம்மியாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து இந்த பேத்த இது கடிக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வலையில் வந்து எப்பயும் ஒரு மீன் வருது, அந்த அடுத்த ஒரு மீன் வருது பாருங்க. சூறை முன்னாடி ஒரு லைட் இருக்கா. அந்த லைட் வந்து தண்ணிக்குள்ள ஒரு மீன் தெரியுறதுக்கு. நம்மளுக்கு வலை வந்து இன்னும் 5 மணி நேரம்னா நீங்கள் முன்னாடி ஒரு ஃபோக்கஸ் மட்டும் போட்டு வாங்கிட்டு போகும்போது தெரியாது மீன் வர்றது. தண்ணிக்குள்ள என்ன நடக்குன்றது தெரியாது. அதனால் அந்த லைட்டை போட்டு வச்சுருப்போம். போங்க, அந்த மீன் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மீன் வந்தாலும் சரி தெரியும். வலையை அப்படியே கையோடையே ஏற்றிட்டே போகிறாங்களா. சேர விட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பொறுக்கும். அதனால் அப்படியே கையோடையே ஏற்றிட்டு போகிறாங்க. அடுத்து ஒரு 2 தூரம் வந்திருக்கு. அப்படி 2 1 இப்படி தான் அங்கே வந்துட்டே இருக்கு மீன். எப்படியாவது ஒரு நேரத்தாவது அதிலே ஒன்றுக்கு ஒரு சில தட்டி போயிருக்கு. நாங்கள் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி வந்தால், ஆனால் மீன் வலையில் மீன் வர்றது அப்படி தான் மீன் பார்க்க முடியல. ரொம்ப
ரொம்ப அருந்தலாக போகுது. கடல் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான ஒரு லைஃப். வீட்டில் இருக்கிற ஜாலியாக குடும்பங்களை மறந்துட்டு இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு போகிறோம். ஆனால் நமக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்க மாட்டேங்குது. சூடு எடுத்து கொண்டு வந்துருக்கு. மயில் மீன், கோலா மீன் இதெல்லாம் காணும், வழியில் வர மாட்டேங்குது. என்ன எங்கே தான் போகுது? ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட குடும்பத்தை மறந்துட்டு உயிரை பணைய வச்சு தாங்க கடலுக்கு வராங்க. அது மாதிரி அதுக்கேற்ற பலன் கிடைச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. அது கூட சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம வலையில் ஒரு மயில் மீன் வந்திருக்கு. மயில் அது தண்ணி கிடக்கிறது தெரிய மாட்டேங்கி. மயில் மீன் ஒன்று மலையில் வந்து கிடக்கு. மயில் மீன் அதையும் பார்க்க முடியல. வந்துருக்கு ஒரு மயில் மீன். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை. போயிட்டு வரேன் மக்களே.